வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஜவ்வரிசி வடை எப்படி போடுறதுங்கிறத கமலா மாமி சொல்லி தர போகிறோம். கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. மம்மிக்கு அளவோடு சொல்லிடுங்க மாமி. ஜவ்வரிசி வடை 1/2 கிலோ ஜவ்வரிசி, அதாவது சாதாரண நைனா ஜவ்வரிசிலாம் இல்லை, பெரிய ஜவ்வரிசி. அந்த மாதிரி ராத்திரியே ஊற வச்சுக்கணும். ஜலத்தை தாராளமாக வச்சு அதை வந்து ஒரு பாத்திரத்தில் ஜலத்தை ஊற வச்சு ராத்திரியே ஊற வச்சுக்கணும். காலம்பரை 6 மணிக்கு அதை வந்து இந்த எந்த பாத்திரத்தில் உருண்டு மேல் வந்து வரும். அதுக்கப்புறம் தாராளமாக பெரிய பாத்திரத்தை வச்சுட்டு, மூன்று பாத்திரத்தை வச்சுட்டு கொஞ்சம் தானே இருக்குன்னு சின்ன பாத்திரம் வைக்கக்கூடாது. கொஞ்சம் பெரிய பாத்திரமா வச்சு அதில் ஜலம் வந்து நம்ம ஊறிருக்க அளவுக்கு எடுத்துக்கலாம். அளவுக்கு எடுத்துக்கலாம். ஓகே, வைக்கலாம். வரலைன்னா பக்கத்தில் பரவாயில்ல, இன்னும் கொஞ்சம் ஜலம் கொதிக்க விட்டு விடலாம். அதனால ஒன்றும் கெட்டு போகாது. ஓகே, கெட்டு போகாது. அது வந்து இந்த போட்டு நல்லா தளதளன்னு ஜலம் கொதிக்கச்ச இந்த ஊறின ஜவ்வரிசியை எடுத்து கலரணும். கலரிட்டே இருந்தால் 5 நிமிஷத்துலேயே அது வந்து நல்லா ஆயிடும். சீக்கிரம் வந்து போயிடும். அதுக்கப்புறம் அது வந்து போன உடனே அப்புறம் ஜலம் போடலைன்னா இன்னும் கூட ஜலம் விட்டு கலரலாம். அது ஒன்றும் கெட்டு போகாது. வந்து அதுக்கப்புறமா அதுக்கு தகுந்த பச்சை மிளகா, அவ்வளவா காரத்துக்கு தகுந்தது. 1/2 கிலோன்னா ஒரு 1/2 கிலோன்னா ஒரு 7-8 பச்சை மிளகா வச்சுக்கலாம். வந்து அதுக்கு தகுந்த உப்பு பெருங்காயம் 3ஐயும் வச்சு நைஸாக அரைச்சி அதோட கொஞ்சம் இந்த வெந்த உடனே அதிலே போட்டு கடையிடணும். கடையிலன்னா நம்ம வந்து எப்படி அந்த பதம் கேட்டால், இந்த கரண்டியில் சின்ன கரண்டியில் எடுத்து நம்ம பிளாஸ்டிக் பேப்பரில் தான் அதை வந்து விட போகிறோம். அந்த அளவுக்கு ரொம்ப ஓடக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்க வேண்டாம். கொஞ்சம் சாதாரணமாக சரி சாலிடாக விட்டா அது அப்படியே நிற்கணும். ஓகே, ஓடக்கூடாது. அந்த மாதிரி அளவு வர வரையும் நம்ம ஜலம் விட்டு வேணும். போகலன்னா ஜலம் விட்டதுனால ஒன்றும் தப்பு முடியாது. அந்த மாதிரி கலரி வச்சுட்டு அதுக்கப்புறம் பிளாஸ்டிக் பேப்பர் போட்டு பிளாஸ்டிக் நல்லா லெமன் புழியணும். 1/2 கிலோவுக்கு தான் எவ்வளோ போடணும்னா 3 போடுறோம். ரொம்ப புளிப்பு இருந்ததுன்னா வெள்ளையில் யோசிக்கிறது. ரொம்ப புளிப்பா இருந்ததுன்னா நமக்கு பொரிச்சிட்டு வரும்போது அந்த சாப்பிடும்போது அந்த பல்ல போய் யூசிக்கிறது இல்லையா? அதனால வந்து லெமன் கொஞ்சம் கம்மியா போட்டா பரவாயில்ல. ஒரு 3 காரம் வேண்டாம். காரம் தான் சாப்பிட முடியாது. காரம் வேண்டாம். அது இது ரொம்ப தாங்காது இல்லையா? காரம் பிடிப்பெல்லாம் அந்த ஜவ்வரிசி தாங்காது. அதே ஒரு ஸ்பூன் வாயில விட்டு கூட பார்க்கலாம். டேஸ்ட் பார்க்கலாம், தப்பு இல்லை. நல்லா இருக்கும். சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். அதை வந்து வெயில் பிளாஸ்டிக் பேப்பரை விட்டு நல்லா சின்னதாக ரவுண்டாக அந்த 7 ஸ்பூனால் எழுதிட்டு வர வேண்டியதுதான். அதுக்கப்புறம் அவசரப்பட்டதெல்லாம் எடுக்கக்கூடாது. கொஞ்சம் ரொம்ப நாள் ஆகும் காயத்துக்கு. இது நல்ல வெயிலில் போட்டால் தான் ஜவ்வரிசி வடை வரும். இல்லாட்டா அது நல்ல வெயில் வேணும். அதெல்லாம் அவசரப்பட்டு பிடிக்கக்கூடாது. ஆனால் ராத்திரி கொண்டு வெளியில் அப்படியே பிக்காமல் உளுந்து வீட்டுக்குள்ள ஆற்றுக்குள்ள ஹாலில் போட்டுக்கலாம். அதில் போட்டுவிட்டு அதுக்கப்புறம் காரம்பரை கூட எடுத்து கொண்டு போய் காய வச்சுட்டு நம்ம பிஞ்சு போகாத எடுக்கிற வரையிலையும் அது காயட்டும். 2-3 நாள் காயணும். 2-3 நாள் எடுல அப்புறம் திருப்பி போட்டுக்கலாம். ஆமாம், ஒரு நாள் காய்ச்சிட்டு திருப்பி நம்ம ஆற்றுக்குள்ள வெளியில் போட்டுவிட்டு காலில் ஃபேனை போட்டுவிட்டு மறுநாள் கொண்டு போய் 10 நாள் போட்ட உடனே அது எடுக்க வந்துடும். எடுத்து அதாவது அதில் ஈசிக்காமல் வரணும். அதில் ஒட்டிக்காமல் வந்ததுன்னா நம்ம திருப்பி போட்டு காய வைக்கணும். திருப்பி போட்டு காய நல்ல வெயில் இருந்தால் தான் நல்லா இருக்கும். இப்போ ஜவ்வரிசி வடை அது 1/2 கிலோ ஜவ்வரிசி, அதுக்கு வந்து ஒரு 4-5 பச்சை மிளகா, கொஞ்சம் பெருங்காயம், உப்பு அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. காரம் வந்து உங்களுக்கு எப்படி தகுந்த மாதிரி அது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். லெமன் வந்து ஒரு 3 லெமன் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஜவ்வரிசி வந்து நல்லா தண்ணி விட்டு நல்லா நைட்டே ஊற வச்சுருங்க. ஊறினோட நல்லா மேலே வரைக்கும் ஒரு பெரிய பாத்திரம் எடுத்துட்டேன்னா அது ஃபுல்லாக வரும். அந்த பாத்திரத்துக்கு அளவு அதே அளவு தண்ணி வந்து நீங்கள் அடுப்பில் வச்சு கொதிக்க விடணும். நல்லா கொதிச்சு வரும்போது இந்த ஊர்ன ஜவ்வரிசியை போடுங்க. இன்கேஸ் இப்போ நீங்கள் வெந்து வரும்போது திக்காக எடுத்து அப்படின்னா நீங்கள் இன்னொரு இந்த பக்கம் வந்து தண்ணி கொதிக்க வச்சுக்கோங்க. அது ஈஸியாக இருக்கும். அதை விட்டு கலரிக்கலாம் இல்லையா மாமி? ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் காரம், உப்பு, பெருங்காயம் எல்லாம் போட்டு நல்லா கலரிட்டு கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா லெமன் புழியணும். கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா லெமன் கொஞ்சம் குறைச்சலாக தான் இருக்கணும். புளிப்பு கொஞ்சம் குறைச்சலாக தான் இருக்கணும். அதனால கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா கொஞ்சம் லெமன் பிடிச்சிட்டு நீங்கள் பேப்பரில் விட்டு எடுத்துருங்க. அது பதம் மாமிசனா விட்ட உடனே டக்குன்னு நிற்கணும். இல்லை ஓடக்கூடாது. அப்படி விட்ட உடனே நிற்கணும். அதனால அதான் பதம். அது மாதிரி பண்ணி பாருங்க. ஜவ்வரிசி வடை ரொம்ப நல்லா வரும். உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. நாங்கள் அடுத்த ரெசிபியில் சந்திக்கிறோம்.